அந்த லிபரேஷன் சொல்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம மனசு எப்போவுமே எதையாவது ஒன்று ஒரு லயத்தில் அடையணும். ஒரு அனுபவத்தை அடைஞ்சு தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சிகிட்டு இருக்கோம். மனதினுடைய இயக்கமே அதுதான். ஆனால் அது எந்த இயக்கத்துலையுமே லாக் ஆகாமல் இருந்துன்னு சொன்னால் அது லிபரேஷனுக்கு போயிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கணந்தோறும் ஏதோ ஒரு அனுபவத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு லயத்தை அடைஞ்சிட்டு தான் ஒவ்வொரு நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த லயத்துலேயும் மாட்டிடக்கூடாது. அப்படி லயத்தில் மாட்டக்கூடாது, எந்த லயத்துலையுமே தங்கியிருக்கக்கூடாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் லயத்து மூலமாக தான் நமக்கு அனுபவமே கிடைக்கும். ஏன்னா ஒரு சராசரி மனிதனுடைய நிலையே அதுதான். மனோ லயம் ஏற்படுறதுனால தான் நமக்கு அனுபவமே ஏற்படும். அனுபவத்தை ஏற்பட்டாங்கன்னா அந்த எந்த அனுபவத்திலையும் தங்கியிருக்கக்கூடாது. இப்போ நாம் என்னென்னு சொன்னால் தியானங்கிற பேர்லையோ மற்ற யோகா சாதனைகள்ங்கிற பேர்லையோ நல்ல அனுபவத்தை தங்கியிருக்கிற அனுபவத்திலே நீடிச்சிருக்கணும்னு சொல்லி போராடுறோம். அது எல்லாமே நம்மளை கொலாப்ஸ் பண்ணிடுறோம். ஏன்னா சில அனுபவங்கள் வரும்பொழுது என்னன்னு சொன்னால் அதெல்லாம் உண்மையிலே இது ஒரு ஹார்மோனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த டொப்பமைன்னு சொல்லி ஏதோ ஒரு கிளாண்ட் சுரக்கிறது மூலமாக சில அனுபவங்கள் ஏற்படுறதுனால தான் இந்த பரவச நிலைகள்லாம் ஏற்படுது. அதை நம்ம அளவுக்கு மீறி சுரக்க விட்டோம்னு சொன்னால் அது இந்த மாதிரி சில பிரச்சனைகளை, ஒரு நோய்கள் தன்மையை ஏற்படுத்திடும். எல்லாமே வரணும், எல்லாமே போகிற மாதிரி இருக்கணும். ஏதாவது தங்கி பெர்மனெண்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் கொலாப்ஸ் பண்ணிடும்.